வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் ஆஸ் உலகம். இன்றைக்கு நம்ம இந்த டிசைனுக்கு எப்படி ஈஸியாக ட்ரேசிங் போடலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு A4 ஷீட் எடுப்போம். இதை நான் 2ஆக ஃபோல்டு பண்ணி கீழ் பக்கத்தை மட்டும், எதுக்காகனா நமக்கு 3 பீஸ் வரணும். கீழே உள்ள 2 பீஸும் சேமாக இருக்கணும். மேலே கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஓகே தான். அதுக்காக தான் நம்ம கீழ் பக்கத்தில் மட்டும் ஃபோல்டு பண்ணி எடுக்கிறோம். ஃபோல்டு பண்ணதை மார்க் பண்ணிவிட்டு அதில் 3 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணி எடுக்கலாம். சென்டர்லேயும் கீழ் பக்கத்துலேயும் மார்க் போடணும். அதுபோல் நம்ம மேல் பக்கத்தில் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலையும் நம்ம 3 லைன்ஸ் போட்டு அப்படியே வரைஞ்சி எடுக்கலாம். வீடியோவில் காட்டியிருக்கிறது போல் 3 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணி எடுக்கலாம். நம்ம 3 பார்ட்லேயும் 3 லைன்ஸ் வரைஞ்சி முடித்தாச்சு. முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும். இனி நம்ம ஒரு அந்த கேப்பு கணக்காக ஒரு திலகம் ஷேப் இன்விடேஷனில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன். அதை சென்டரில் வச்சு அப்படியே நம்ம ட்ரா பண்ணி எடுக்கலாம். இன்விடேஷன் வச்சு மட்டும்தான் இந்த டிசைன் கட் பண்ணணும்னு இல்லை. நம்மக்கிட்ட திக்காக இருக்கிற பேப்பர் எதுவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். கொடி டிசைன் வரைகிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது கட் பண்ணுற வீடியோ பார்ட் 1ல் இருக்குது. வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். நம்ம இப்படி ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு எந்த மாடல் வேணாலும் போடவே யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம மேல் பக்கம் பார்த்து இருக்கிற மாதிரி வரைஞ்செடுக்கலாம். இது போலியே மறுபக்கமும் இதை மேல் பக்கம் பார்த்து இருக்கிற மாதிரி வரைஞ்செடுப்போம். நம்ம ஒருக்கா மேல் பக்கம் பார்த்து வரைஞ்சோம்னா அடுத்த டைம் வரையும் போது அது கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி வரைஞ்செடுக்கணும். உள் பக்கத்தில் எந்த காரணத்தை கொண்டு வரையாதுங்க. மேல் பக்கம் மட்டும் அதை வரைஞ்சா போதும். டிசைன் அழகாக இருக்கும். நிறைய பேர் இதுக்காக என்ன செய்வாங்கன்னா ஸ்டென்சில்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. நமக்கு ஒரே டிசைன் தான், பெருசும் சின்னது மட்டும் நமக்கு கிடைக்கும். எப்படியும் ஒன்றுக்கு 300 rupees வரை செலவாகும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று நம்ம ஒரு பெரிய சைஸில் வரைஞ்சிட்டோம்னா அதை பார்த்து அடுத்து சின்னது அந்த மாதிரி ஒரு 4-5 ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு எந்த மாதிரியான சைஸில் போடணுன்னாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கீழ் பக்கம் எப்படி வரைஞ்சிருக்குமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் மேல் பக்கம் வரையணும். கீழே கொடி டிசைனு கீழ் பக்கம் பார்த்துருந்துன்னா மேலே மேல் பக்கம் பார்த்துருக்குற மாதிரி வரையணும். அடுத்து சைடில் வாரது கீழ் பக்கம் பார்த்துன்னா அடுத்துள்ளது மேல் பக்கம் பார்த்துருக்குற மாதிரி வரைஞ்செடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போலேயே நம்ம 2 பக்கமும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இனி மேல் பக்கத்துக்கு நம்ம அதை வெளிப்பக்கம் பார்த்து இருக்கிற மாதிரி வரையணும். நம்ம கீழே உள் பக்கம் பார்த்து வரைஞ்சிருக்கிறதுனால டிசைனை நம்ம வெளிப்பக்கம் பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம அதை வச்சு வரைஞ்சி எடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாகட்டே ப்ளவுஸில் நம்ம போட்டுடலாம். இனி ஒரு ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதை சென்டர்லேருந்து நம்ம வரைய நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று நம்ம வரைஞ்சிட்டேன்னா அடுத்துள்ளது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இதையே பக்கத்தில் வச்சு ஃபஸ்ட்டு லைனை நம்ம வரைஞ்சி அப்படியே எடுக்க வேண்டியதான். இந்த பக்கம் நம்ம லாஸ்ட்டில் ஒரு சின்ன பகுதி இருக்குது, அதை நம்ம இப்படியே வரைஞ்சி எடுக்கணும். சின்ன பகுதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வரையாமல் இருக்கக்கூடாது. அடுத்து அதே போலேயே மறுபக்கமாக நம்ம அப்படியே நம்ம வரைஞ்சி எடுக்கணும். ஃபஸ்ட் லைன் வரைஞ்ச பிறகு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இனி நெக்ஸ்ட் லைனுக்கு நமக்கு திலகம் ஷேப் இருக்கிறனால அதில் மார்க் பண்ணக்கு நமக்கு தெரியல. அதனால் அதில் சென்டர் பார்ட்டு நம்ம லைட்டாக வரைஞ்சி விட்டுட்டு அதில் அந்த பேப்பரை வச்சு நம்ம அப்படியே வரைஞ்சி எடுக்கலாம். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒன்று வரைஞ்சிட்டோம்னா நெக்ஸ்ட் உள்ளதெல்லாம் வரையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்படியே நம்ம செகண்ட் லைனையும் அப்படியே நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். இனி தேர்ட் லைன் வரையும் போது அந்த ஹாஃப் சர்க்கிள் அதோட உள் பக்கமாக இருக்குது. அதனால் நம்ம அதில் சின்னதாக 2 பக்கமும் மார்க் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம யூஸ் பண்ணலாம் பாயிண்டாட்டு. அந்த பாயிண்ட்டுக்கும் அடுத்துள்ள சர்க்கிளோட ஹாஃப்லேயும் மட்டும் நம்ம மார்க் பண்ணி அப்படியே எடுக்கலாம். திலகம் ஷேப்பு உள்ள
நம்ம வரைய வேண்டாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்படியே நம்ம ஃபுல்லும் அப்படியே மார்க் பண்ணி எடுக்கலாம். கீழ் பக்கத்தில் சின்னதாக தான் வரும். ஸோ அதையும் நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். வரையாமல் இருந்தால் அது பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்காது. இப்போ நம்ம ஃபுல்லும் வரைஞ்சி எடுக்கலாம். இதுக்கு நமக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிளும் ஒரு திலகம் ஷேப்பும் ஒரு கொடி டிசைன் வரையிறதுக்கு தானே இவ்வளவு தான் தேவைப்பட்டது. நம்ம இதை கட் பண்ணி வச்சுருந்தோம்னு சொன்னால் அழகான ஒரு டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம இதுக்காக ஆரி ஸ்கெட்ச் புக்கும் வாங்க வேண்டிய தேவையில்லை. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வரைஞ்சி எடுத்துட்டால் போதும். இதை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுரும்போது நம்மளே ஒரு புக்கு ரெடி பண்ணி எடுக்கலாம். இதில் வந்து நம்ம ஹேங்கிங்கோ இல்லைன்னா பீட்ஸ் ஒர்க்கோ கொடுக்கலாம். அதுக்காக தான் அது வரைஞ்சிருக்கிறது. இதில் வந்து நான் சும்மா தான் மார்க் பண்ணுறேன். இதில் வந்து திலங்க ஷேப்பு ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போலேயே நம்ம ஃபுல்லும் வரைஞ்சி எடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதோட இமேஜ் சைடில் அட்டாச் பண்ணுறேன். இதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.